அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் நாகர் வழிபாட்டு முறையான நாகாத்தம்மன், நாகவல்லியம்மன் வழிபாடு எவ்வாறு தோன்றியது என்பதை காண்போம். இந்த ஆடி மாதங்களில் நாகர்கள் அம்மனாகிய நாகவல்லியம்மன், நாகாத்தம்மன் வழிபாடு மிகவும் பிரசித்தமாக பல பகுதியில் நடைபெறுகிறது. அதில் இந்த சென்னையின் கொரட்டூரில் நாகவல்லியம்மன் ஆலயம் மிகவும் பழமையானது. இங்கு இத்திருவிழா இன்று நடைபெற்றது 26/7/26 அன்று. இதுக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு கூடினார்கள். நூற்றுக்கணக்கான மக்கள் தீச்சட்டி ஏந்தி தங்களது நேர்த்திக் கடனையும் அலகு குத்தியும் முதுகில் அலகு குத்தியும் அந்தரத்தில் தொங்கியும் பக்தர்கள் தங்கள் நன்றிக்கடனை செலுத்துகிறார்கள். இந்த நாகர் வழிபாட்டு முறை எவ்வாறு உருவாகும் என்பதை கொஞ்சம் ஆராய்ந்து நோக்குவோம். இந்த நாகரின் குலச்சின்னமாக இந்த பாம்பு உள்ளது. இந்த பாம்பை வழிபடும் முறை மிகவும் பழமையானதாகும். இந்த புற்றில் உள்ள பாம்பை வழிபடும் முறையில் இது இயற்கையாக முதலில் ஆரம்பித்து பின்பு நாக உருவம் தாங்கிய கற்களை மரத்தடியில் வைத்து வணங்குதல் என்று தொடர, பின்பு தங்களது கிராம எல்லை தேவதைகளை நாகத்தின் வெளிப்பாடாக கருதி இந்த எல்லை காக்கும் பெண் தெய்வங்களை நாகாத்தம்மன் மற்றும் நாகவல்லி அம்மன் என்று வழிபட ஆரம்பித்தனர். எனவே ஆதியில் விலங்கு போன்ற இந்த பாம்பு வழிபட்ட முறையாக தோன்றி பிறகு தாய் வழிபட்ட முறையாக இது மாறியுள்ளது என்பதை அறிய முடிகிறது. இத்தகைய நாகத்தை வழிபடம் எண்ணற்ற கோயில்கள் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திராவில் இன்றும் உள்ளன. இந்த கோயில்களில் ஆடி மாதம் மிக சிறப்பாக அம்மனுக்கு பூஜைகள் நடைபெறும் மற்றும் நாக பஞ்சமி நாட்களிலும் சிறப்பு பூஜைகள் மற்றும் திருவிழாக்கள் கொண்டாடுகிறார்கள். மேலும் முருகனை நாகத்தின் தலைவனாக கருதும் விதத்தில் இந்த பரமு நாட்டு பகுதியில் முருகனின் தலை இருக்கும் இடத்தில் இந்த நாகத்தின் 5 தலை நாகத்தின் தலையை வைத்து மீதமுள்ள உடல் பகுதி மனித வடிவில் முருகனாக உள்ள சிலைகளை நாம் காண முடியும். இது முருகனை முதலில் தங்களது குலச்சினத்தின் அடையாளமாக கொண்டு நாகர் மக்கள் வழிபடுவதற்கான சான்றாக விளங்குகிறது. இத்தகைய கோயில் ராஜபாளையத்தில் உள்ள கோயில் இன்றும் நீங்கள் காணலாம். மேலும் கேரளா, கர்நாடக பகுதியில் காண முடியும். பின்பு இந்த நாக வடிவம் முருகனின் காலடிக்கு முன்பு 7 தலை நாகமாக வைத்து வழிபடும் முறை. பின்பு இதற்கு பின்னால் மனித வடிவில் முருகன் அப்படி நிற்கும் நிலை இந்த குக்கி சுப்பிரமணியம், மத்திய சுப்பிரமணியம் மற்றும் இறுதி சுப்பிரமணியம், அதாவது அந்த சுப்பிரமணியம் கோயில் என சிலைகள் காண முடிகிறது. இதன் மூலம் முருகனை முதலில் தங்களது கடவுளாக இந்த நாகர் மக்கள் ஏற்றுக்கொண்டு வழிபட்டதன் சான்றுகளாக இக்கோயில்கள் விளங்குகிறது என்பதை நாம் காண முடிகிறது. நம்ம தமிழ்நாட்டில் இத்தகைய முருகனை 7 தலை நாகுடன் இருப்பதாக அவ்வளவு கோயில் காண முடியவில்லை. இது ராஜபாளையத்தில் பரம்பு கோயில் காண முடிந்தது. இங்கு முருகன் நமது மனித வடிவில் இருக்கும் சிலைகளை பொதுவாக எல்லா முருகன் கோயிலும் காண முடிகிறது. இந்த நாகாத்தம்மன் மற்றும் நாகவல்லியம்மன் கோயில்களில் திருவிழாக்கள் இந்த ஆடி மாதத்தில் இன்று நடைபெற்ற போது இந்த கொரட்டூர் பகுதியில் அலகு குத்தி, தீச்சட்டி ஏந்தி, நெருப்பில் நடத்தல் போன்ற பிரார்த்தனைகளை மேற்கொண்டு தங்களது பக்தியை மக்கள் வெளிப்படுத்தினார்கள். இந்த நாகர்களின் பற்றிய குறிப்புகள் புராணங்களில் பிரம்மாண்ட புராணத்தில் காண முடிகிறது. இதில் அவர்கள் விவரிக்கையில் தக்ஷ பிரஜாபதியின் மகள்களாக இந்த காற்று, வினாட்டா, ஆதித்தி மற்றும் தித்தி இவர்களை காசிப முனிவர் மணந்துள்ளார் என்றும், அதில் இந்த காற்று என்பவரின் வழியில் பிறந்தவர்கள்தான் இந்த நாகவம்சவழி மக்கள் என்றும், அந்த மன்னர்களின் குறிப்புகளாக முதலில் ஆனந்தா இவர்தான் சேஷா என்கிறார்கள், 2வது வாசுகி, 3 தக்ஷயா, 4 கார்கோடகா, 5 பத்மா, 6 மகாபத்மா, 7 குலிகா, 8 சன்கா, 9 கூலிகா என்று தொடர்கிறது. இந்த நாகர்கள் ஆறு, ஏரி, கடல் மற்றும் நீரோடிகள் இவர்களை பாதுகாப்பதில் சிறந்து விளங்கினார்கள் என்றும் குறிப்புகள் உள்ளன. இந்த பிரம்மாண்ட புராணத்தின்படி இவர்கள் பிரம்மா, மரிச்சி, காஷ்யப, கட்ரு இவர்கள் மூலம் நாகர்கள் வம்சாவளி வந்ததாக குறிப்புகள் உள்ளன. இதில் இந்த தக்ஷகா என்கிற நாக மன்னன் மகாபாரத போரில்
பரிசத்தை வென்றுள்ளார் என குறிப்புகள் உள்ளன. இந்த நாகமன்னன் காந்தவ காடுகளை கொண்ட பகுதிகளை ஆண்டதாக மகாபாரதத்தில் குறிப்புகள் உள்ளன. எனவே இந்த புராணத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இவர்கள் சூரர்களின் சமகாலத்தில் வாழ்ந்தவர்களாக இருக்கலாம். ஏனென்றால் முருகர் கந்த புராணத்தில் தாரகாசூரன், பத்மாசூரன், சிங்கமுகன் போன்ற சூரர்களை வெல்கிறார். அத்தகைய மக்கள் இந்த நாகர்கள் குழந்தை பருவத்தில் முருகனை வளர்த்ததற்கான சான்றுகள் நாம் இந்த கர்நாடகா சரவணபெலகோலா அவர் தோன்றிய இடங்களில் காண முடிகிறது. எனவே இந்த நாகர்கள் சூரர்களின் சமகாலத்தில் வாழ்ந்தார்கள். இந்த நாகர்களின் முக்கிய திருவிழாக இன்று கொரட்டில் நடைபெற்றுள்ள நாகவல்லி அம்மன் கோயில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தங்களது நேர்த்திக்கண்ணை செலுத்தி வழிபட்டார்கள். இந்த திருவிழா கிட்டத்தட்ட 3 நாட்கள் மிகவும் பிரசித்தி பெற்று விளங்கும். இன்று அதனுடைய கிரகம், தீமைத்தல், தீச்சட்டி ஏந்துதல், அலகு குத்தல் போன்ற தேரோட்டம் போன்ற பல விஷயங்கள் நடைபெற்றன. இந்த காணொளி கண்டமைக்கு நன்றி.